ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் கூப்பிட்டாரு. காலையில கூப்பிட்டு என் கார் இப்பொழுதும் வீட்டுக்கு வெளியில நிற்கும். கூப்பிட்டு சார் ஒரு சின்ன ஹெல்ப் சார், உங்க கார் வெளில தானே நிக்குது, நான் சொல்ற இடத்துல அந்த காரை பார்க் பண்ணணும் அப்படின்னாரு. ஓகே நான் போறேன். அந்த வீட்டுக்காரர் அந்த வீட்டுக்கு வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சார் தான் நான் சொன்னல கார் வச்சிருக்காருன்னு அவர் தான் அப்படின்னா அவர் சொல்றாரு, சார் இது என் வீட்டு வாசல் சார், உங்க காரை கொண்டு வந்து என் வீட்டு வாசல் நிறுத்திக்கோங்க, உங்களுக்கு என் கார் மாதிரி நான் உங்க காரை பாத்துக்கிறேன் அப்படின்றாரு. பரவாயில்ல, எங்கேருந்தோ ஒருத்தரை கூப்பிட்டு என் வீட்டு வாசல்ல காரை நிறுத்திக்கோங்க உங்க காரை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு, இவ்வளோ இதா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சார் அப்படின்னு. சார் நீங்க எப்பயாவது காரை வெளில எடுப்பீங்களா அப்படின்னாரு. நான் எடுக்க மாட்டேன், வீக்லி எப்பயாவது எடுப்பேன். சரி சார் முடிஞ்ச அளவுக்கு எடுக்காதீங்க. ஏன் இல்ல நீங்க எடுத்தீங்கன்னா அவன் வந்து காரை வச்சிருவான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் SMT 360. நம்ம சேனலோட நோக்கம் மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டுமே. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நாங்க ஸ்டேஜ்ல இருந்தோம், ரிசப்ஷன் நடந்துட்டு இருக்கு. நடுவுல திடீர்னு டிஜே சாங்ஸ் பிளே ஆயிட்டு இருக்கு. நடுவுல திடீர்னு கட்டிப்புடிடா சாங் ஓடுது. நாங்க வந்து இப்படி பாக்குறோம். அப்படியே பார்த்தா ஃபுல்லா அவங்க கும்பல் எல்லாருமே பாக்குறாங்க அவங்களதான். அவங்க கேங் ஃபுல்லா சேர்ந்துட்டு இந்த பாய் தலகாணி அதுக்கப்புறம் வாழைப்பழம் அதெல்லாம் சேர்த்துட்டு ஃபுல்லா அப்படியே ஊர்வலம் மாதிரி வராங்க. வந்து இவங்கள வந்து மேல வந்து பாய் விரிச்சு உட்கார வச்சு அந்த ஃபர்ஸ்ட் நைட் செட்டப் மாதிரி பண்றேன்னு சொல்லி பண்ணாங்க. புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன மயங்கி ஓய்ந்துரும். மேரேஜ்ங்கிறது ரொம்ப ஆஸ்பீஷியஸான அல்லது ரொம்ப இமோஷனலான ஒரு விஷயம். அங்க உங்களுடைய மகிழ்ச்சி, உங்களுடைய கேங்கோடைய இம்பார்ட்டன்ஸை ப்ரொஜெக்ட் பண்றதுக்காக நீங்க பண்ற இந்த ஆட்டிடியூட் சரியா? அதுதான் அவங்க உங்க பொண்ணோட சொந்தக்காரங்களா என்ன பேசியிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? மாட்டமா நினைச்சிருப்பாங்க. 2 மணி நேரம் மத்தியானம் தூங்குறேன், அந்த ஓய்வு இருக்கணும், அதனால அவனை சோம்பேறிங்கிற மாதிரி ட்ரீட் பண்றது எப்படி சரியா? சரி, எனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு தூங்க சொல்லுங்க. லிஸ்ட் பாருங்க, உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்க. என்ன, ஒரு வீடு வேணும். ஒரு வீடு வயசானதுக்கு அப்புறமா ஹாயா ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி இருக்கணும் வீடு. அப்புறம் வயசானதுக்கு அப்புறம் சம்பாதிக்கிறது முடியாது, ஓடி ஆடியா சம்பாதிக்க முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி வேலை ஏதாவது ஒன்று ரெடி பண்ணணும். இப்ப கல்யாண மண்டபம் அப்படி ஏதாவது ஒண்ணு கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அதை பார்த்துக்கிட்டு இருக்கலாம், செய்யலாம். அங்க ஒன்னும் ஒர்க் இருக்காது. வேணும் ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி ஒரு ஆமா வேற நிரந்தர வருமானம் பண்ற. எனக்கு இன்னொரு ஆயுசு வேணும் சார். இன்னொரு ஆயுசு இதுக்கு எனக்கு இன்னொரு ஆயுசு வேணும் சார்.